என்ன நம்ம ராஜு எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கான். எதுக்கு அப்படி பாத்துக்கிட்டு இருக்கான்? ஆ, ஆமா, பஜ்ஜி கடை இருக்கு. அதான் அப்படி பாத்துக்கிட்டு இருக்கானா? என்ன ராஜு, பஜ்ஜி கடையே பாத்துக்கிட்டு இருக்க? அங்க பாருக்கா பஜ்ஜி கடை. நான் வந்ததுல இருந்து பார்க்கவே இல்லையே. இரு நான் போயிட்டு அம்மா கிட்ட வாங்கி கேட்க போறேன். உனக்கு வேணுமா என்ன? ஏ ராஜு, நீ மட்டும் வாங்கி சாப்பிடலான்னு பாக்குறியா? இரு, நாங்களும் வருவோம், எங்களுக்கும் வேணும்டா. இரு வா வா, நம்ம போய் அம்மா கிட்ட வாங்கி கேட்போம். அம்மா, அங்க பஜ்ஜி கடை இருக்கு, கொஞ்சம் வாங்கி கொடுக்குறீங்களா? சரி சரி, வா வா, இவ்வளவு தூரம் வந்துட்டு பஜ்ஜி கூட வாங்கி சாப்பிடலாம் எப்படி? வா வா, வாங்கி தரேன். அண்ணா, பஜ்ஜிலாம் என்ன ரேட் ஆகுது? அக்கா, பஜ்ஜி ஒரு பிளேட் 20 ரூபாக்கா. ஆ, அப்படியாண்ணா? சரி, நான் அந்த பசங்க எல்லாருக்கும் ஒரு பிளேட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கும் ஒரு பிளேட் கொடுத்துருங்கண்ணா. சரிக்கா, இருங்க, அவங்க எல்லாருக்கும் சூடா ஒரு 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி தந்துடுறேங்க்கா. டே ராஜு, அங்க பாத்தியாடா? எவ்வளவு பெரிய மிஷின் இருக்கு பாருடா. இதுல விளையாடுனா எவ்வளவு சூப்பரா இருக்கும். இங்க போரு, எவ்வளவு வெயிட்டா இருக்கு பாரு. அக்கா, ஆமாக்கா, அது எவ்வளவு வெயிட்டா இருக்கு பாருக்கா. அதுல பாக்குறதுக்கே இப்படி இருக்கே, விளையாடினா எப்படி இருக்கும்? இதுக்கு பேரு தான்க்கா பாதாள கொலுசு. எது பாதாள கொலுசா? டே ராஜு, இது பாதாள கொலுசு இல்லடா, அசுரத்தாலாட்டுடா. என்கிட்டயே காது குத்த பாக்குறிய, கொஞ்சம் விட்டா. ஆ, ஏதோ சொல்லி அக்கா ஏமாத்தலான்னு பார்த்தா நம்ம அக்காக்கெல்லாம் தெரியுதே. அது ஒன்றும் இல்லைக்கா, சும்மா மறந்து போச்சா, அதான் பேரை மாற்றி சொல்லிட்டேன். ஏ தமிழ், ராஜு அண்ணாக்கு பேரு தெரியல, எப்படி பேச்ச மாத்துறாங்க பாத்தியா? ஆமா, அந்த ராஜு அண்ணா ரொம்ப நல்லா சமாளிக்கிறாங்க. சரிக்கா, அதோடைய பேரை தெரிஞ்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம அம்மா கிட்ட கேட்டு நம்ம அதுல போய் சுத்துவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா? ஆ, சரி ராஜு, ரொம்பவே ஜாலியா இருக்கும் போல இருக்குடா. ரோசி அக்கா, நாங்களும் வருவோம், எங்களுக்கும் இதுல விளையாடுனா ஜாலியா இருக்கும். எது, நீங்களும் வர போறீங்களா? என்ன தமிழ் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? இது ரொம்ப தூரம் தூக்கம், நீங்கெல்லாம் ரொம்ப பயந்துருவீங்க. அதனால நீங்கெல்லாம் வராதீங்க. சரியா? சின்ன பசங்க இதுலலாம் வராதீங்க. நீங்க போய் சின்னதா சீசா இருக்கும்ல, அதுல போய் விளையாடுங்க. போங்க ராஜு அண்ணா, நாங்க சீசா விளையாடுறதுக்கு எவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நாங்க இதுல விளையாட வருவோம் கண்டிப்பா. சரி வாங்க, பயப்படுவீங்க, என்ன பண்றது, சின்ன பசங்களாச்சே. சரி, வந்துட்டு போங்க. சரிக்கா, நான் போய் அம்மா கிட்ட போயிட்டு இதுல போறதுக்கு டிக்கெட் எடுக்க சொல்றேன். சரியா? டேய் சரிடா, சீக்கிரம் போய் சொல்றா. தன்சி, வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் இப்படி வந்தாதான் நல்லா இருக்கு பாத்தியா? ஆமாக்கா, இந்த மாதிரி வந்து நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது நல்லாதான் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி வெளியே வந்து சுத்தி பார்க்கணும், அப்பதான் நமக்கு கொஞ்சம் டென்ஷன் குறையும். அம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டேய் ராஜு, நீ தானாடா பஜ்ஜி வாங்கி கேட்ட, அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறியாடா? அம்மா, என் தலைக்கு பின்னாடி இருக்குல்ல இந்த அசுரத்தாலாட்டு, இதுல விளையாட போறோமா, இதுல டிக்கெட் எடுத்து கொடுங்களா? சரிடா, எடுத்து தரேன்டா, கொஞ்சம் இருடா. அக்கா, இது இன்னும் கொஞ்ச நேரத்துல தூக்க போகுது, எப்படி இருக்க போகுதுன்னே தெரியலையே. செமையா இருக்க போகுது. ஆமா ராஜு, நான் இதுக்கு முன்னாடி இதுல போனதே இல்ல, எப்படி போகுதுன்னே தெரியல. இது எப்படி போகுதுன்னு பாப்போம். ரோசி அக்கா, இது ரொம்ப தூரம் தூக்குமோ? ஆமா தமிழ், இது ரொம்ப தூரம் தூக்கும், ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாரு எப்படி தூக்க போகுது பாரு. ஆஹா, தூக்க ஆரம்பிச்சுட்டாங்களே. எவ்வளவு தூரம் தூக்க போகுதுன்னு தெரியல. ஐயோ தூக்குதே. இன்னும் போய்கிட்டே இருக்கு. இன்னும் பின்னாடி போகும் போல இருக்கு. எவ்வளவு வெயிட் போகுது. இன்னும் திரும்பவும் தூக்குதே. திரும்பவும் பின்னாடி போக போகுது. மல்லி, பாத்தியா, இது எவ்வளவு தூரம் போகுது பாரு, எப்படி தூக்குது பாரு. இது ரொம்பவே சூப்பரா தூக்குது, எவ்வளவு வெயிட் தூக்குது பாருங்க. வானத்தையே தோற்றம் போல இருக்கு. ராஜு, ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணாதடா. ஆமாக்கா, இது எவ்வளவு வெயிட்டா போகுது. ராஜு அண்ணா, இது இன்னும் அதிகமா ஆயிட்டு போகுமா எப்படி? என்ன மல்லி சொல்ற? உனக்கு இன்னும் ஹைட்டா போகணுமா? இதுக்கே எனக்கு வயிறு கலக்கிக்கிட்டு இருக்கு. நீ என்னன்னா வரும்போது பயந்துகிட்டே வந்த, இப்ப இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்க. என்ன இறக்கி விட்டா போதும், நான் இருக்கேன். போதும் இவ்வளவு ஹைட்டு போனா போதும், நம்மளும் உட்காரு. ஐ ரோசி அக்கா, அந்த ராஜு அண்ணா சரியான பயந்தாங்கோலியா இருக்காங்களே. மல்லி, உனக்கு இது இப்பதான் தெரியுதா? ராஜு எப்பவுமே அப்படிதான், ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி நடிப்பான். அதுக்கப்புறம் பாத்தியா, இப்படிதான் பயந்துகிட்டே இருப்பான். டே ராஜு, உனக்கு இந்த அசிங்கம் தேவையாடா? சின்ன பசங்க கிட்ட எல்லாம் பயந்து மாட்டிக்கிறியே. என்னடா இது,
நண்டு மாதிரி இருக்குதுங்க. இதுங்கெல்லாம் பயப்பட மாட்டுது, நம்ம மட்டும் இப்படி பயந்துகிட்டே இருக்குமே, எதுக்குன்னே தெரியலையே. திரும்பவும் தூக்குதே, எவ்வளவு வெயிட்டா தூக்குது, சூப்பரா இருக்கு அக்கா. இது கொஞ்சம் விட்டா வானக்கே தொட்டுரும் போல இருக்கக்கா. ஆமா ஆமா தமிழ், சூப்பரா இருக்கு பாத்தியா, எவ்வளவு வெயிட்டு தூக்குது பாரு. ஏப்பா நம்ம என்னடா தலை சுத்துது. குட்டி பசங்களா ஒன்றும் பயப்படாதீங்க, இதெல்லாம் நம்ம வீட்டு ஊஞ்சல் ஆடுறோம்ல, அது மாதிரிதான் இருக்கும். தூக்குது பாத்தீங்களா, என்ன இது இவ்வளவு ஹைட்டா தூக்குது, இன்னும் ஹைட்டா தூக்குதே. வா ஆமா, ஐயோ என்னது திரும்ப பின்னாடி தூக்குது, பின்னாடியும் ரொம்ப ஹைட்டா தூக்குது. என்னடா பயந்து கீழே போயிட்டீங்க? ஒன்றும் இல்லை சும்மா